இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, நடிகை த்ரிஷா அஃபிஷியலா தாவேகாவுல வந்து ஒரு முக்கியமான போஸ்டிங்க்கு உள்ள வர போறாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தை வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு செய்திய பத்தியும், மிகப்பெரிய மன உளைச்சல்ல சங்கீதா வந்து இருக்காங்க. விவாகரத்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம், பெரிய மன உளைச்சல்ல தூக்கம் இல்லாம வந்து நள்ளிரவுல அவங்க செய்யக்கூடிய காரியங்கள், அத பத்தி தான் நம்ம விரிவா வந்து பார்க்க போறோம். கடந்த ஒரு சில நாட்களுக்கு வந்து முன்னாடி த்ரிஷா வந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு போகும்போது விஜயும் த்ரிஷாவும் ஜோடி போட்டு அந்த கல்யாணத்துக்கு வந்ததை பத்தி, அந்த காஸ்டியூம்ல வந்து இருந்ததை பத்தி பத்திரிக்கையாளர் வந்து கேட்க, ஆனா த்ரிஷா அது எதுக்குமே வந்து பதில் சொல்லாம அவங்க அங்கிருந்து அவசர அவசரமா கிளம்பி வந்து போனாங்க. த்ரிஷா எங்க போனாங்க அப்படிங்கிற வந்து செய்தி வந்து பார்த்தா, அவங்க மும்பைக்கு வந்து போயிருக்காங்க அப்படிங்கிற வந்து ஒரு செய்தி வந்து சொல்றாங்க. ஆனா அங்கிருந்து மும்பையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க டெல்லிக்கு வந்து பார்த்தோன்னா போயிருக்கதாவும் ஒரு தகவல் வந்து கசியுதுங்க. அதாவது இப்ப ஆதவ் அர்ஜுனா, விஜய் இவங்க தனி விமானத்துல வந்து டெல்லிக்கு வந்து போயிருக்கிறதாவும், அங்க என்டிஏ கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை வந்து ரொம்ப பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கதாவும், முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அதுல எந்த விதமான மாற்றம் இல்லைனோ, டெபுட்டி சிஎம் அதாவது துணை முதலமைச்சர் விஜய்க்கு வந்து பார்த்தோன்னா கொடுக்கறதாவும், அதோட மட்டும் வந்து இல்லாம இந்த கூட்டணி ஆல்மோஸ்ட் வந்து ஓகே ஆயிடும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பரபரப்பான வந்து விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. ரங்கராஜ் பாண்டே சமீபத்தில் வந்து சொல்லும்போது சொல்லியிருந்தாரு, 50 சீட்டு வந்து விஜய்க்கு வந்து கொடுத்தாலும் 50ல் 40 வந்து பார்த்தோன்னா அவர் எம்எல்ஏவா வந்து கன்வெர்ட் ஆகி ஒரு எதிர்கட்சி தலைவராக வந்து இருக்கலாம், இல்லை பவன் கல்யாண் மாதிரி ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டரா வந்து பார்த்தோன்னா இருக்கிறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் விஜய்க்கு வந்து பார்த்தோன்னா வந்து இருக்கு. அதுவே 234 தொகுதியில் வந்துன்னா அது தனிச்சு நின்னா அவர் எவ்வளவு தூரம் ஜெயிப்பாரு அப்படிங்கிறது தெரியாத வந்து ஒரு விஷயம். அது சாத்தியமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழல்ல இவங்களுடைய அதாவது விஜய் சங்கீதா இவங்க விவாகரத்துக்கு முக்கிய மூல காரணமே த்ரிஷா அப்படிங்கிற வந்து ஒரு செய்தி அடிபட்டுக்கிட்டு இருக்கிறத நம்ம எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டு தான் வந்திருக்கோம். இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில மகளிர் தினத்தப்ப விஜய் வந்து பேசின பேச்சு பெரிய அதிர்வலையும், அதே சமயத்துல அவருக்கு ஒரு இறங்கு முகமாகவும் அப்புறம் எதிர்ப்புகளும் கிளம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில த்ரிஷா கட்சிக்கு உள்ள வர போறாரு. அதே மாதிரி கட்சியில வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான போஸ்டிங் கொடுக்க போறாங்க. போதா குறைக்கு வந்து என்ன ஒண்ணுன்னா, இப்ப சிபிஐ விசாரணையில த்ரிஷாவோட பேரும் அடிபடுது அப்படின்னா அவங்க முழுக்க முழுக்க அதுக்குள்ள வந்து இணைய போறாங்க அப்படிங்கிற தகவல் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா உறுதியாயிடுச்சு. இதுல இன்னொரு விஷயம் என்ன ஒண்ணுன்னா, அவங்க ஏர்போர்ட்டுக்கு வந்தப்போ ஒரு BMW கார்ல வந்தாங்க. அது வேற யாரோட காரும் இல்ல, விஜயோட வந்து கார். ஸோ விஜயோட கார்ல உரிமையா த்ரிஷா வந்து இறங்கி ஏர்போர்ட்டுக்குள்ள வந்து போறது முதற்கொண்டு பேசு பொருளா வந்து மாறுச்சு. நாளுக்கு நாள் வந்து என்ன ஒண்ணுன்னா, விஜய் வந்து அந்த ஒருத்தலன்னு வந்து சொன்ன விஷயம், அதுக்கப்புறம் த்ரிஷாவோட மேரேஜுக்கு போன வந்து பார்த்தோன்னா வந்து விஷயம், அதுக்கப்புறம் இப்ப இந்த BMW கார்ல வந்து இறங்கின அந்த விஷயம், இது எல்லாமே சங்கீதாவை மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்குனதோட மட்டும் வந்து இல்லாம, தன்னோட வீட்டுக்கு உள்ள நுழையக்கூடாது, தான் மனைவி சங்கீதா வரக்கூடாது அப்படின்னு விஜய் சொன்ன அந்த விஷயமும் அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தி, இப்ப ரொம்ப டிப்ரெஷன்ல வந்து பார்த்தோன்னா வந்து இருக்காங்க. அதுக்காக நள்ளிரவுலலாம் அவங்க தூங்காம அடிக்கடி டேப்லெட் வந்து பார்த்தோன்னா அதிகமா வந்து எடுத்துக்கிறாங்க. டோட்டலா வந்து பார்த்தேன்னா அவங்க உடைஞ்சு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிருக்குங்க. இதை பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.